திருவண்ணாமலைக்கு வருகிற பக்தர்கள் திருவண்ணாமலையுடைய உண்மையான அந்த அதிர்வை உள்வாங்குவதற்கு, உண்மையான அந்த பயனை அடைவதற்கு ஒரு தகவல், அது நிறைய பேர், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதை கவனித்து பார்த்ததற்கு பிறகு இந்த தகவலை தர வேண்டும் என்று தோன்றுகிறது. திருவண்ணாமலைக்கு வருகிறீர்கள், கிரிவலம் சுற்றுகிறீர்கள், திரும்பி வீட்டுக்கு போகும்போது ஒரு விஷயம் பண்ணணும், அதை நீங்க எல்லாம் செய்வதில்லை, சொல்லணும் போல தோணுது. ஒரு விஷயம், திருவண்ணாமலைக்கு வந்துவிட்டு கிரிவலம் செல்கிறீர்களோ அல்லது ஒரு 2 நாள் 3 நாள் நீங்க தங்குறீங்களோ, எத்தனை நாட்கள் தங்குகிறீர்களோ, முதல் பாயிண்ட், நேரடியாக நீங்கள் வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும். ஆபீஸ்க்கு போறேன், ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போறேன், கடைக்கு போறேன், திருவண்ணாமலைக்கு வந்துவிட்டு நேரடியாக நீங்கள் வீட்டுக்கு தான் செல்ல வேண்டும். 2வது விஷயம், வீட்டிற்கு சென்று விட்டு ஒரு 24 மணி நேரமாவது குளிக்க கூடாது. 3வது விஷயம், வீட்டிற்கு சென்றவுடன் முடிந்தவரை படுத்து உறங்கிவிட வேண்டும். அது இரவோ பகலாக இருந்தாலுமே படுத்து உறங்கிவிட வேண்டும். இது ஏன் தெரியுமா? திருவண்ணாமலைக்கு வந்துவிட்டு நீங்கள் அந்த வைப்ரேஷனை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் வீட்டிற்கு சென்ற பிறகு அந்த வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே செல்ல வேண்டும். வீட்டில் இருக்கிற மக்கள் பயன்படுவதற்கு அது செல்ல வேண்டும் என்பதனால் அது வீட்டிலே நீங்கள் படுக்க வேண்டும், வீட்டிற்கு தான் செல்ல வேண்டும், உறங்க வேண்டும், குளிக்க கூடாது என்கிற விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை செய்யுங்கள், பயனடையுங்கள். நன்றி.